ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிக் பாஸில் இன்றைக்கி 40th டே. மிக்ஸ்டு எமோஷன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக இன்றைக்கி. ஃபஸ்ட்டு எபிசோடு ஆரம்பித்தது என்னவோ நேற்று நைட்டு பாய்ஸ் ரூமில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வச்சு நாளைக்கு கஞ்சி ப்ளஸ் ஏதோ சம்திங், நாளன்னைக்கு மத்தியானம் ரைஸு, நைட்டு மேகி பண்ணி சாப்பிட்றலாம், நாளைக்கு நைட்டு கோதுமை தோசை. ஸோ வீல் ஹாவ் டு ரேஷன். எல்லாருக்கும் மொத்தமாக போகாது, பட் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேயே உட்காந்து கேட்டுட்ருக்கிற சாச்சனா பொண்ணு என்ன பண்ணுது, மிட் நைட்டு அங்கேருந்து கேர்ள்ஸ்கிட்ட இருக்கிற ரைஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து பாய்ஸோட ரைஸ் கண்டெய்னரில் போட்டுட்டு போயிடுறாங்க. இது ரஞ்சித்தும் பார்க்குறார், ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. பாய்ஸ் உண்மையிலே க்ராசரிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அடுத்தாப்பில் கட் பண்ணால் மார்னிங் ஆடியன்ஸ் போலில் கேட்ட கேள்விக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே கேர்ள்ஸ் அணி எல்லாரும் ஒரே கலரில் இன்றைக்கி ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் எல்லா கேர்ள்ஸும் இண்டிகோ ப்ளூவில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது பாய்ஸ் டீம் சாப்பாடு இல்லாமல் எல்லோரும் பட்னியாக உட்காந்துட்ருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள்லாம் சாப்பிட்லையா அப்படின்ன உடனே இல்லை இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக லஞ்சு தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்து போய் கேர்ள்ஸ் பிக் பாஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. பிக் பாஸ் அவங்கெல்லாம் சாப்பிடாமல் இருக்காங்க. மெயினாக பவித்ரா, தர்ஷிகா இவங்கெல்லாம் போய் பிக் பாஸ்கிட்ட கேமரா முன்னாடி கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட ப்ரொவிஷன்ஸ் இல்லை, நாங்கள் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் அனுப்பி வைங்க ப்ளீஸ் அப்படின்னுட்டு. இவங்களும் கொஞ்சம் அப்பப்போ கொடுக்குறாங்க, ஆனால் பாய்ஸ் எல்லோரும் சாப்பிட்றதில்ல. ஒரு ப்ரெட்டு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தர்பூசணி அதெல்லாத்தையும் கொண்டு விஷால்கிட்ட கொடுத்து அங்கே கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க. அன்ஷிதாக்கிட்ட கொண்டு கொடுத்தப்போ அந்த பொண்ணும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ருச்சு. ஸோ பாய்ஸ் உண்மையிலே இன் வெரி டிஃபிகல்ட் பொசிஷன். பட் அவங்க தானே கம்மியாக வாங்கினாங்க, கம்மியாக வின் பண்ணாங்க. ஸோ அடுத்தது பாய்ஸ் டீம் இது பண்ணிகிட்ருக்காங்க. மஞ்சரி டாஸ்க் படிக்கிறதுக்காக வராரு. யார்? தீபக்கு. மார்னிங் இந்த டாஸ்க்கு நாமினேஷன் ஃப்ரீ, அதுக்கான டாஸ்க்கு, செகண்ட் டாஸ்க்குக்கு மஞ்சரி நான் ஒரு விஷயம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னுறாங்க. என்ன விஷயம்னா, கேப்டன் அங்கி போடலை. பிக் பாஸே கூப்பிட்டு கேட்குறாரு, கேப்டன் எங்கே உங்களோட கேப் அப்படின்னுட்டு. நேற்றுக்கே தேடிட்டு இருந்தீங்கன்னு. இல்லை பிக் பாஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னு உள்ளே போய் எழுந்து போட்டுட்டு உட்கார்ந்த உடனே மஞ்சரி இதே விஷயத்த நேற்றுக்கு நாங்களும் கேட்டோம், அதுக்கு அவருடைய ரெஸ்பான்ஸ் சரியா இல்லை, ஏம்மா இப்படி அவங்களே கேட்டதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேம்மா அப்படின்னு ஒரு மாதிரியாக சொன்னாங்க. அவரே ரூல்ஸை மீறிட்டார். எப்படி மற்றவங்க மைக் போடலைன்னா இல்லை நாய் குறைக்கிற சத்தம் கேட்டால் எல்லாருக்கும் டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ, இது அவருடைய கேப்டன்ஷிப்பில் அவர் ஸ்லிப்பான மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பனை எடுத்துடுறாங்க. அப்பயே பாய்ஸ் சொல்கிறாங்க, அடுத்த ஒரு 40 நிமிஷத்தில் ஒரு இதுவாக ரிப்பனாக கழட்டப்படும், இன்றைக்கி ஒன்று ஒரு வழி பண்ண போகிறாங்க அப்படின்னுட்டு. கேப்டனாக வர்றவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து தான் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான செகண்ட் டாஸ்க்கு. ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி ஏரியாவில் பசில்ஸு 3 ஸ்டோரிஸு, கார்டாக 10 கார்டு இருக்கும், அதை ஆர்டர் வைஸ் அடுக்கணும். இதுக்கு எப்படி ஜாக்லினும் ஆனந்தியும் போனாங்கன்னு தெரியல. பிகாஸ் மஞ்சரி பயங்கர ஸ்ட்ராங்கு தமிழில். ஸோ அவங்க படித்து ஓரளவுக்கு கதையை ஃபார்ம் பண்ணிட முடியும். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான முத்து போயும் அவங்க என்ன பெருசாக பண்ணாங்க? ஃபைன், 3 ஸ்டோரிஸு 2 பேர் போகணும். ஒவ்வொரு ஸ்டோரியாக அடுக்கி வச்சுட்டு போய் அங்கே ஒரு பஸர் இருக்கும், 3த்தையும் முடித்த உடனே பஸர் அழுத்தணும். கேர்ள்ஸ் 3த்தையும் முடிச்சுட்டு இவங்க பாய்ஸ் செக் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே பஸர் அழுத்திட்டாங்க. உடனே பிக் பாஸ் சொன்னார், ஓகே ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் பஸ்ஸர் அழுத்தினதுனால அவங்களுடைய ஸ்டோரிஸை அங்கே பிளாஸ்மாவில் காமிப்போம், ஆர்டர் வைஸ் கரெக்டாக இருந்ததுனாக்க தே வின், அப்படி இல்லைன்னா பாய்ஸுக்கும் சான்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் ஒரே ஒரு போர்டு தான் கரெக்டு,
செகண்ட் ஸ்டோரியில் 6 போர்டு கரெக்டு, தேர்ட் ஸ்டோரியில் 8 போர்டு கரெக்டு. ஸோ தே காட் 15 மார்க்ஸ். அவங்க ஃபுல் மார்க் எடுக்கலை அப்படிங்கிறதுனால, அதோடு இல்லாமல் ஒரு ஸ்டோரி மொத்தமாகவே வாஷ் அவுட் அப்படிங்கிறதுனால பாய்ஸுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஜட்ஜு வந்து தீபக், அவரை கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பாய்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் 6 கரெக்டு, செகண்ட் ஸ்டோரி 10க்கு 10 கரெக்டு, தேர்ட் ஸ்டோரியில் 3 போர்டு கரெக்டு. நிறைய மிஸ் பண்ணி அடிக்கிட்டாங்க அவங்க. ஸோ தே காட் 19 மார்க்ஸ். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்கில் நேத்திக்கு கேர்ள்ஸ் வின்னு, செகண்ட் டாஸ்கில் இன்றைக்கி பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒரு பெரிய சண்டை போச்சு வீட்டில். அதாவது சமைக்க வர்றவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணுங்க. அதுக்கு இன்சார்ஜ் வந்து நம்ம விஷாலும் ரஞ்சித்தும். விஷால் வந்து ரயான் வந்து சமைக்கிறதுக்கு வராரு. விஷால் கேட்குறாரு, ஓகே நான் உனக்கு டாஸ்க் தரேன், என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, இடுப்பில் இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது என்னோடய மேனரிசம். விஷால் ஆக்சுவலாக சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொருத்தரையும் ஒரு மேனரிசம் பண்ணிவிட்டு சுத்த சொல்லுன்னு தான் சொல்கிறாரு. ரயான் தான் சொல்கிறாரு, ஒரே மேனரிசம் கொடுத்துட்றேன், நான் சமையலை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அவங்க எல்லாரும் அந்த மேனரிசத்துலேயே இருக்கணும், அதுக்குன்னு ஒரே இடத்துலையே இருக்க வேண்டாம், அவங்க வேலைகளை பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆனால் அந்த இடுப்பில் ஒரு கை இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி ரயான் தான் சொல்கிறாரு, இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி தூக்கிக்கிட்டு நீங்கள் இப்படி நடந்துகிட்டே நடக்கணும், இதே மாதிரியே தான் வேலை செய்யணும், எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கணுன்னுட்டு. முதல் எதிர்ப்பு கிளம்புறது மஞ்சரிட்டேந்து. நீங்கள் சமைக்க உள்ளே போனோன்னா நீங்கள் டாஸ்க் பண்ணுங்கள், அது என்ன மற்றவங்க எல்லாரையும் டாஸ்க் பண்ண சொல்கிறது அப்படின்னுட்டு. ஏன் இவங்க எல்லோரும் வேறு என்ன பண்ணிகிட்ருக்காங்க இங்கே? சும்மா கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சமைக்கிறவங்களாவது ஃப்ரீயாக சமைக்கட்டுமே, இவங்க ஏதாவது ஒன்று என்டர்டெய்னிங்காக பண்ணிகிட்ருக்கிறதுல தப்பு கிடையாது. உடனே ஆனந்தி பயங்கரமாக குரல் கொடுத்து, நாங்கள் எதுக்கு பண்ண முடியாதுன்னு மஞ்சரி வந்து இது ஆனந்தி தான் இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்டாங்க. இவங்க இதை யார்கிட்ட கேட்கணும்? கிச்சன் இன்சார்ஜ் யாரோ அவங்கக்கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு கேப்டன் இங்கே வாங்க அப்படின்னுட்டு இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ கேப்டனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃப்ரம் த பிகினிங். அவங்களோட வேர்ஷன் தான் கேப்டன் கிட்ட போச்சு. உடனே கேர்ள்ஸ் வந்து நாங்கள் எங்கள் ரூமில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு அவங்க ரூமுக்கு போய் அவங்க ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் டாஸ்க் கொடுங்க நாங்கள் செய்கிறோம். ஜாக்லின் இந்த வாரம் ஆரம்பத்துலேயே சொன்னாங்க, பாய்ஸ் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அதை நம்ம செய்ய மாட்டோன்னு சொல்லுவோம், அப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதையும் நம்ம முனகிட்டே செய்வோம், அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வந்து ஸ்போர்ட்டிவாக இல்லை, முத்து சொல்லிட்டாரு, ஸ்போர்ட்டிவாக இருக்கிறவங்க செய்யட்டும். இதே தானே சொன்னாங்க பாய்ஸுக்கு டாஸ்க் கொடுக்கறதுக்கும், ஸ்போர்ட்டிவாக இருக்கிறவங்க செய்வாங்க பண்ணுவாங்க, இது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தானே சொல்கிறோம் அப்படின்னுட்டு. இது ஈவன் பாய்ஸ் டீமில் இவங்க கூட கொடுக்கல, அவங்க டீம்லேருந்தே உள்ளே வந்தவங்க ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒருத்தர் மாற்றி பேசி இந்த ஒருத்தர் காதில் சொல்லி முதல்ல சொன்ன வார்த்தைகள் கடைசியில் வேற ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட் ஸ்டோரியாக மாறி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி மாறினுது. உடனே இங்கே வந்து சொன்ன உடனே இவங்க வந்து சரி ஓகேன்னு யோசிக்கும் போது ரஞ்சித் சொன்னார், அவங்க இத்தனை நேரம் எடுத்துட்டாங்கல்ல டிஸ்கஸ் பண்ணி கேப்டன்கிட்ட சொல்கிறதுக்கு, வாங்க கேப்டன் நம்ம உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இங்கே டிஸ்கஷன் போச்சு. அப்போ ஆனால் எல்லாருமே சொன்னாங்க, பாய்ஸ் டீமில் மெயினாக கேப்டனும் சொன்னார், அவங்க பசியோடு உட்காந்துட்ருக்காங்க, சீக்கிரமாக ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து சொல்லலாம். ஸோ இவங்க எடுத்த டெசிஷன் என்னென்னா, அவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும், ஏதாவது ஒரு இது பண்ணணும், நம்ம டைம் ஃப்ரேம் கொடுக்க வேண்டாம், இவர் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க பண்ணணுன்னுட்டு. என்னென்னலாம் சொல்கிறாங்கங்க. நாங்கள் எல்லோரும் இப்படி நின்றுட்டு இருந்தோம், டாஸ்க் பண்ணிகிட்டு இருந்தோன்னா உள்ளே சமைக்கிறவங்களுக்கு அது ஒரு ப்ரெஷராக இருக்கும், ஐயோ இவங்க எல்லோரும் நமக்காக பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு. ஸோ நம்மளும் அவங்களும் கிடுகிடுன்னு சமைக்கிறேன்னு எதையாவது சொதப்புவாங்க, இப்படி ஆகும் அப்படி ஆகும். உண்மையிலே இப்படிப்பட்ட தாட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி நிற்கிற மேனரிசம் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வேறு ஏதாவது பண்ணுறோன்னு சொல்லுங்கள், இதே தானே நீங்களும் பாய்ஸை சொன்னீங்க. ஸோ இதை ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ஆக்கணும்னு சொல்லி இதுக்காக ஃபஸ்ட்டு மஞ்சரி ஆரம்பித்து ஆனந்தி அட்ரஸ் பண்ணி, அடுத்தது பவித்ரா வந்து நீங்கள் எல்லாருமா டிசைட் பண்ணிடுவீங்க, என்னை கேட்கவே மாட்டீங்க, அப்புறம் பவி இல்லை, பவி சொல்லலை, பவி எங்கேயுமே அவள் கருத்தை வைக்கலன்பீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு இடமா பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் அந்த
தப்பத்தனையும் ப்ளேம் அத்தனையும் பாய்ஸ் மேலே. ஏன்னா ஆனந்தி இதை தான் வந்து காரணமாக சொல்லி அடுத்த ரிப்பனை பிடுங்குறாங்க பின்னாடி. ஸோ அதை ஒரு வழியாக முடித்து சரி நீங்கள் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் கூப்பிட்டாரு டாஸ்க் பண்ணுறதுக்கு. முடிஞ்சு போச்சு. என்ன டாஸ்க்குனாக்க, இந்த ஸ்டாம்ப் வாங்குறாங்க இல்லையா கோஇபி போல், அதில் யார் அதிகமாக ஸ்டாம்ப் வாங்குறாங்களோ அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு மொத்தமாக விளையாடுற அத்தனை பேர்லேயும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணி அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் நாமினேஷன் பாஸ் வின் பண்ணி அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் வின் பண்ணி ஸ்டாம்ப் வாங்கியிருக்காங்களோ அவங்கள ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு பெரிய போர்டு இருக்குது. அதில் நிறைய டெஸ்டினேஷன்ஸ் லைக் துபாய், அதுக்கப்புறம் தாய்லாந்து, அதுக்கப்புறம் பக்கு, இந்த மாதிரி எல்லாமே லோனாவாலா, மணாலி, அந்த மாதிரி வேரியஸ் டெஸ்டினேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் இங்கேருந்து டாட் அடிச்சிங்கன்னா அதுலேருந்து பெஸ்ட்டு 3 எடுத்து இட் வில் பி ரிசர்வ்டு அப்படின்னுட்டு. பின்னால் வர்றவங்களுக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குறவங்களுக்கும் ஸ்டாம்பிங் வாங்குறவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரப்படும். இது முதல் ரவுண்டு. 2வது ரவுண்டு ஒன்று வரும். அப்போ வின் பண்ணுறவங்க எல்லாருமும் பண்ணி இதுலேருந்து ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் தேர்ந்தெடுக்கப்படும். இதுக்கு போய் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் இது வரைக்கும் யார் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னாக்க சத்யா, அது அடுத்தது முத்து, தர்ஷிகா, ஆனந்தி, சௌந்தர்யா, அருண், இவங்க எல்லாரும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் ரஞ்சித் இவங்களை வந்து டாட் எரிய சொன்னாங்க. முத்து 2 பிளேஸில் எரிஞ்சார், துபாய் அண்டு பக்கு. அடுத்தது தர்ஷிகா வந்து ஜெய்ப்பூர், ஆனந்தி லோனாவாலா, சௌந்தர்யாவும் துபாயில் எரிஞ்சாங்க. ஸோ துபாய் இஸ் செலக்டட். துபாய், பக்கு அண்ட் ஜெய்ப்பூர் 3 பிளேஸை செலக்ட் பண்ணி அவங்க அதை சொல்லி இது பண்ணாங்க. இது எகெயின் ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா எல்லாருக்கும் நாமினேஷன் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கணும்னு அப்போ தான் ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸ்டாம்ப் எவ்வளோ நிறைய வாங்குறாங்களோ அவங்க தான் போக முடியுங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ நிறைய ஸ்டாம்ப் வாங்கணும்னு கொஞ்சம் போட்டி மனப்பான்மையோடு போராடுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நம்ம எல்லோரும். அடுத்தபடியாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்குக்கான நெக்ஸ்ட் டாஸ்க்கு டிசைடர் டாஸ்க். இது ஏன்னா ஃப்ளிப் த பாட்டில். நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய இந்த தடவை டாஸ்க்கெல்லாம் வைக்கிறாங்க பிக் பாஸில். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா 5 பேர் பாய்ஸ்லேருந்து 5 பேர் கேர்ள்ஸ்லேருந்து பாட்டிலை ஃப்ளிப் பண்ணணும். அது நின்றுடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அங்கே ஒரு சின்ன கிளாஸில் வந்து ஜூஸ் வைக்கப்பட்டிருக்கும், அந்த ஜூஸை குடிச்சிட்டு திரும்ப ஃப்ளிப் பண்ணணும். சப்போஸ் ஒருத்தர் 20 தடவை ஃப்ளிப் பண்ணியும் பாட்டில் நிற்கலன்னா அவங்க 20 தடவை அந்த ஜூஸை குடிச்சிருப்பாங்க. அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அதுவும் விஜய் டிவியில் வைக்கிற ஜூஸ் எல்லாம் பாகக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் சுண்டைக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் கபசுர குடிநீர், இப்படி தான் ஏடாகூடமாக ஏதாவது வைப்பாங்க. இதுக்கு வந்து பாய்ஸ் டீம்லேருந்து ஃபஸ்ட்டு போனது வந்து விஷால், செகண்டு போனது தீபக், தேர்டு போனது சிவா, 4th சத்யா, 5th ஜெஃப்ரி. ஆர்டர் மாறாமல் போகணும். கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஃபஸ்ட்டு போனது வந்து ரயான், செகண்ட் வந்து சாச்னா, தேர்டு மஞ்சரி, 4th பவித்ரா அண்டு 5th தர்ஷிகா அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இதுக்கான ஜட்ஜ் வந்து ஜாக்லின். ஃபஸ்ட்டு போன உடனே விஷால் வந்து ஒரு ஜூஸ் குடித்தார், ஃப்ளிப் பண்ணிட்டாரு, நின்றுடுச்சு. அதே மாதிரி தீபக்கும் ஒரே இதில் ஷாட்டில் பண்ணிட்டாரு, 2 பேர் முடிச்சிட்டாங்க. வேறஸ் கேர்ள்ஸில் வந்து ரயான் முடித்தார், அவரும் 2-3 ஷாட் குடித்தார். மஞ்சரி, சாச்னா இவங்க 3 பேர் முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. அடுத்தது அவங்க இதில் தர்ஷிகாவும் பாய்ஸ் டீமில் சிவாவும் வந்தாங்க. 2 பேரும் குடிக்கிறாங்க ஜூஸை. கபசுர குடிநீர் தீந்தே போச்சு. திரும்ப ஜாக்லின் வந்து ஸ்டோர் ரூம் போய் இன்னொரு பாட்டில் கபசுர குடிநீர் எடுத்துகிட்டு வந்த உடனே பிக் பாஸ் என்ன சொன்னார், நீங்கள் இது வரைக்கும் நிறைய குடிச்சிட்டீங்க, கொஞ்சம் ரிட்டையர்டு ஹர்ட்டாக இருங்க, வேணும்னா பின்னாடி வந்து விளையாடலாம், மற்றவங்க விளையாடுங்க அப்படின்னாங்க. பாய்ஸ் டீமில் அடுத்து வந்த சத்யா ஒரே ஃப்ளிப்பில் போட்டார், ஜெஃப்ரியும் ஒரே ஃப்ளிப்பில் அடிச்சிட்டாரு. ஸோ எகெயின் சிவா வந்து நின்னார். கேர்ள்ஸ் டீமில்
தர்ஷிகா வந்தாங்க. அவங்களும் போட்டுக்கிட்டே இருந்தாங்களே தவிர அவங்களாலையும் பண்ண முடியல. ஸோ எகெயின் அந்த இது ஜூஸ் அத்தனையும் தீந்தே போச்சு. அடுத்த கிளாஸ் அடுத்த ஜக்கு வந்தது. ஆனால் இந்த தடவை பாகக்காய் ஜூஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் அது ஒரு ஸ்மெல்லியாக வேற இருந்ததுன்னு சொன்னாங்க ஜாக்லின். ஸோ மோந்து பார்க்காத, மூக்கை பிடிச்சிட்டு டபக்குன்னு குடிச்சிரு அப்படின்னாங்க. பிக்பாஸே பார்த்துட்டு இவங்க மேலே கருணை வயப்பட்டு இவங்க 2 பேருமே நிறைய ஜூஸ் குடிச்சிட்டாங்க. ஸோ விளையாடாத யாராவது ஒருத்தர் அந்த ஆடியன்ஸில் நிற்பாங்க இல்லையா, அவங்களில் யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு பதிலாக விளையாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே கேர்ள்ஸில் பவித்ராவுக்கு பதிலாக சௌந்தர்யாவும் தர்ஷிகாவுக்கு பதிலாக ரியாவும் உள்ளே வந்தாங்க. இப்போ தர்ஷிகா தான் விளையாடிட்டு இருக்காங்கங்கிறதுனால அவங்களுக்கு பதிலாக ரியா விளையாடினாங்க. பாய்ஸில் இம்மீடியட்டாக விஷால் சொல்லிட்டாரு, வேறு யாராவது சொல்லிட போகிறாங்களேங்கிறதுக்கு முன்னாடி முத்துன்ட்டார். முத்து வந்தார், 2 ஜூஸ் குடித்தார் முத்துவும். பட் அவர் போட்ட பாட்டில் நின்றுடுச்சு. ஸோ இந்த வார நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின்னர்ஸு பாய்ஸு. ஸோ உள்ளே போய் எகெயின் டிஸ்கஷன், யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுன்னுட்டு. இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணாங்க, நம்ம ஜெஃப்ரி சத்யா 2 பேரும் உள்ளே போகல. ஏன்னா அவங்களும் நாமினேஷனில் இருக்காங்க. இந்த தடவை நாமினேஷனில் ஜெஃப்ரி, சத்யா, ரஞ்சித், தீபக், சிவா, ராணவ் 6 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போல் நீங்கள் டிசைட் பண்ணி டீம் என்ன முடிவு பண்ணுதோ எங்களுக்கு ஓகே அப்படின்ட்டாங்க. ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு போச்சு. தீபக் கொடுத்துட்டாங்க. தீபக் கொடுத்து வெளில தீபக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை முடித்த உடனே ஜாக்லின் நம்ம சிவாவை கூப்பிட்டு, ஏன்னா வேறு யாரை கூப்பிட்டாலும் அவங்க பேச மாட்டாங்க, சிவாவை கூப்பிட்டு எப்படி தீபக்கு கொடுத்தீங்க? பிகாஸ் ஜாக்லினுக்கு என்னமோ தெரில, தீபக்கை கண்டா ஆகலை. அவங்க எப்போ பாரு அவர்கிட்ட முட்டிக்கிட்டே இருக்காரு. நேற்று கூட முத்துக்கிட்ட பேசும்போது தீபக் உனக்கு ஒன்றுமே தெரியாது, உங்கள் வீட்டில் ஒன்றுமே கற்றுக் கொடுக்கல, நீ எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி என்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சிவாவும் எதுவுமே யோசிக்காமல் அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்காரு. கூட ஆனந்தியும் வேற சேர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு தெரியும் தீபக்கு தான் கொடுப்பாங்கன்னுட்டு. ஏன் ஜெஃப்ரி பேர் ஒரு தடவை கூட வரல? பாய்ஸ் ரூமில் என்ன நடக்குது, என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கங்கிறது வெளியில் போகக்கூடாதுங்கிறது பாய்ஸ் ரூமோட ரூல். அதை புதுசாக வந்தவங்களில் சிவா பெருசாக மதிக்கிறதில்ல. அவங்க இவங்கக்கிட்ட டீட்டெயிலாக பேசிகிட்டு இருந்தார். நான் இப்படி தான் சொன்னேன், அப்படி தான் சொன்னேன், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அவர் பாட்டு கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸையும் சொன்னாங்க. ஜாக்லின் நல்ல விஷயத்தை அத்தனையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. பின்னாடி யூஸ் ஆகும்ல அவங்களுக்கு, அதனால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாமே, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வாரம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட ஒருவர் அப்படின்னு கேட்குறதுக்காக வரும்போது ஆனந்தி வந்தாங்க. எனக்கு ஒரு பிராது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் நாங்கள் கிச்சனுக்கு போகணும் சமைக்கிறதுக்குங்கும்போது சமைக்கிறதுக்கு ஒருத்தரை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷனை வச்சுட்டு அப்புறம் முடிவெடுத்துருக்கலாம். இதை பண்ணினதுனால சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாச்சு. ஸோ எங்களால் சாப்பிட்றதுக்கு பசி தாங்க முடியல. நாங்கள் அவ்வளோ வருத்தத்தில் இருந்தோம், அவ்வளோ துக்கத்தில் இருந்தோம், துயரத்தில் இருந்தோம். நீங்கள் எதையுமே மதிக்கலை. அவ்வளோ துக்கத்துலையும் துயரத்துலையும் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு ரூம்குள்ளே போய் உட்காந்து மீட்டிங் போட்டீங்க? நீங்களும் எடுத்துக்கிட்டீங்கல்ல 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் நான் ஒரு ரிப்பனை நான் கழட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அது அவங்களோட பிளான், ஒரு ரிப்பனாக எடுக்கணும்னுட்டு. அடுத்தது வாரம் முழுவதும் சிறப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் செயல்பட்ட ஒருவர். ஆக்சுவலாக இது வந்ததுன்னா எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வர. பிகாஸ் இவங்க தான் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. கேப்டன் ஆனாங்கன்னா அந்த வாரம் முழுக்க அந்த கேப்டனை எல்லோரும் வச்சு செஞ்சிடுறாங்க. கேப்டன் எவ்வளோதான் பண்ணினாலும், அதுவும் இந்த வார கேப்டன் அருண் நடுநிலையாக இருக்கணும், யாரும் எதுவும் தப்பு சொல்லிடக்கூடாது, எங்கேயும் ஒரு பிரச்சனை வெடிச்சிடக்கூடாதுன்னு அங்கே போய் எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறாரு. அப்படி இருந்தும் 2 ரிப்பன் எடுத்துட்டாங்க அவர்கிட்டேருந்து. ஸோ இதில் பாய்ஸ்லேருந்து விஷாலும் கேர்ள்ஸ்லேருந்து மஞ்சரி அண்டு ரியா 2 பேருக்கும் டை. அதுதாங்க அங்கே பெரிய சுவாரஸ்யம். கேர்ள்ஸில் என்ன நினச்சி பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. இது ஓப்பனாக தான் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இவங்க 2 பேருக்கும் டை வந்தது. சாச்சனாக்கு 2 ஓட்டு வந்தது, பவித்ராவுக்கு 2 வந்தது.
ஸோ இது ரெண்டில் யாரை சூஸ் பண்ணணுங்கும்போது மஞ்சரி வாலண்டியராக வந்து நான் கேப்டன்ஷிப் கிட்ட நெக்ஸ்ட் வீக் இது பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ரியாவால் எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல. ஜாக்கும் கொஞ்சம் அப்படி யோசிச்சாங்க. சரி ஓகே மஞ்சரி சொல்கிறாங்க ஏற்றுப்போம். பிகாஸ் இப்போ ஜாக்குக்கு தெரியல யார்கிட்ட வச்சுக்கிறது, ரியாவை கிட்டக்க வச்சுக்கிறதா மஞ்சரியை கிட்டக்க வச்சுக்கிறதா என்ன பண்ணுறது. ஏன்னா சௌந்தர்யாவை ஓரளவுக்கு சமாளித்தாச்சு, மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இதில் யாரை சரி பட்டுறதுங்கிறது அவங்களுக்கு இன்னும் புரிப்படலை, இன்னும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு நடுப்புற சாச்சனாக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சின்ன டிஃப்பு. அவங்க வந்து சௌந்தர்யா வந்து சாச்சனா எல்லாரையுமே மரியாதை குறைவாக நடத்துகிறாங்கன்னுட்டு இவங்க வந்து ஆட்டிடியூட் காமிப்பாங்களாம். எல்லாரும் சொல்கிறாங்க, ராயனும் சொன்னார், நீ வந்து பேசுகிறது ஒரு மாதிரி கட் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படி பேசாதன்னுட்டு. அப்படி இருந்தோம், ஏன் நான் அப்படிலாம் பேசலையே, நான் இப்படிலாம் பேசலேன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு அது மறந்து போச்சு, இது மறந்து போச்சு, இப்போ எனக்கு இது தோணுது, அதாவது இப்போ நான் இதை பெர்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, இன்றைக்கி நீ தான் கிடைச்ச, ஸோ நான் உன்னை வச்சு இன்றைக்கி டாஸ்க்கை முடிக்கிறேன் அப்படின்னுட்டு சாச்சனாவை கார்னர் பண்ணி, சாச்சனா நான் அப்படி ஏதாவது மரியாதை குறைவாக அவங்கள பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி அப்படின்னு இன்னியோடு அதை முடிச்சு வச்சிருச்சு. அடுத்தது சுவாரஸ்யம் இல்லாத நபர். பாய்ஸ் டீம்லேருந்து ராணவ், கேர்ள்ஸ் டீம்லேருந்து வர்ஷினி. இட் வாஸ் வெரி ஆப்வியஸ் இவங்க ரெண்டு பேரை தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்கங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு அறிவிப்பு வரும் வரை இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், ஹோல் ஹவுஸ்மேட்ஸுக்கும் தண்ணி கேட்டாலும் டீ காஃபி சாப்பாடு எதுவாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் சர்வ் பண்ணணும். அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்து கேட்டாலும் இவங்க கொண்டு போய் சர்வ் பண்ணணும். அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொன்னார் பிக் பாஸ் சிறப்பாக செய்யுங்கன்னுட்டு. அடுத்தது ஹவுஸ்மேட்ஸ் அவங்கள சிறப்பாக செய்ய விடுங்க அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள வேலை ஏவிட்டே இருக்கணும், அவங்கள எல்லாரும் கவனிக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சா மாதிரி தெரியல. ஏன்னா அவங்கவுங்க உட்காந்து கும்பலாக பேசுகிறதுல ரொம்ப பிஸியாக இருந்தாங்கங்கிறதுனால. ஸோ இப்படியாகத்தானே இந்த வாரமே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட். யார் வெளியேற போகிறாங்க, என்ன ஆப்போகிறது தெரியல. இதுக்கு நடுப்புற சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வாரம் கேர்ள்ஸ்லேருந்து தான் போவாங்க. இல்லை போன வாரம் கேர்ள்ஸ்லேருந்து போனாங்க, அதனால் இந்த வாரம் பாய்ஸ்லேருந்து போவாங்க. எதுவுமே யாராலையுமே சொல்ல முடியாது. வீக்கெண்டில் விஜேஎஸ் வந்து யார் யாரை என்ன கேள்வி கேட்க போகிறாருன்னு தெரியல. சாச்சனாப்ஸ பொண்ணு பயந்துட்டுருக்கு, வீக்கெண்டில் வெடிக்கும் எல்லாம் தெரியும், உங்கள் சாப்பாட்டில் மண்ணுன்னீங்க, அது என்ன ஆச்சுங்கிறது வீக்கெண்டும் போது தெரியும், அவர் வந்து கேள்வி கேட்பாருங்கிற மாதிரி அது பொண்ணுக்கு சொல்லணும்னு தோணுது, ஆனால் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல காரியம் பண்ணுது சாச்சனா. கேர்ள்ஸ் டீமில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிடுத்து, நேற்றுக்கு நைட்டு நான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணினேன், உங்கள் யாரையும் நான் கேட்கல, பிகாஸ் எவ்வளவோ நாள் நம்மளுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தப்போ பாய்ஸ் டீமில் அத்தனை பேரும் பாசமாக எனக்கு ஊட்டி விட்டுருக்காங்க, பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு நைட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களோட ரேஷன் எப்படி இருக்குன்னுட்டு, அதனால் நான் வந்து அரிசி எடுத்து அவங்களுக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேரும் பிக்பாஸ்ட்டை கேட்டு இது பண்ணி கடைசியில் பார்த்தா இன்றைக்கி மிட் நைட்டு பிக்பாஸ் வந்து பாய்ஸ் டீமுக்கு ரேஷன் அனுப்பிச்சி வச்சுருக்காரு. ஆப்பிள்ஸ், வெங்காயம், அரிசி, பருப்பு எல்லாமே அனுப்பிச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே ரொம்ப நெகிழ்ச்சியாக பிக்பாஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிக்பாஸ் அவர் வீட்டில் இருக்கிறவங்கள பட்னியாக விட்டுருவாரா, எல்லாரும் சாப்பிட்ணும், கஷ்டப்பட்டாலும் சரி இது பண்ணாலும் சரி ஒரு வேளையாவது நல்லா சாப்பிட்ணுங்கிற ஒரு அக்கறை அவருக்கும் இருக்காதா? ஸோ மண்ணா கூடி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி, அதே சமயம் எங்கே விளையாடுறது, எங்கே கோவத்தை காமிக்கிறது, எப்படி நம்ம வெளியில் தெரியறது அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி முழிச்சு ஒரு குழப்பமான மனநிலையில் இந்த வாரம் இனிதே நிறைவுற்றது. நாளைக்கு பார்ப்போம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்களும் பிக் பாஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.